அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போலாம் பார்த்திங்கன்னா எந்த மியூசிக் போட்டாலுமே காப்பிரைட்ஸ் கொடுத்துறாங்க யூடியூப்பில் இருந்து. அதனால் எந்த மியூசிக்குமே யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாமே காப்பிரைட்ஸ் கொடுத்துறாங்க. என்ன பண்ணனே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா சாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே செகண்ட் பொருள் அதிகமாக லைக் பண்ண மாட்டார். ஆனால் யூனிக்கான பொருள்னு இருந்தால் கண்டிப்பாக வாங்கிப்பார். அது மாதிரி தான் இந்த MP3 சோனி இது நாங்கள் வேளச்சேரிக்கு ஒரு வேலை விஷயமா பர்சனலாக ஒரு ஒர்க்குக்கு போயிருந்தோம். போகிற வழியில் இதை பார்த்தோம். பார்த்த உடனே சாம் அடம் பிடிச்சி இது வாங்கினார். இதோடைய விலை பார்த்திங்கன்னா 200 தான். ஆனால் இதோடைய ஒரிஜினல் விலை எவ்வளோ தெரியுமா? 25,000லேருந்து 26,000 22,000ன்ட்டு இந்த அமேசானில் இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு 200 கிடச்சது ஒரு பெரிய விஷயம் தான். ஆனால் கொஞ்சம் அதில் ஒர்க் இருந்துச்சு. சாம் அந்த ஒர்க்கெல்லாம் அவரே பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் தான். அதாவது என் மாமனார் அப்பா இருக்காங்களே, அவங்க சூப்பராக இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. அவர்கிட்ட இருந்து சில விஷயங்கள் சாம் கற்றுக்கிட்டதுனால நிறைய ஏதாவது ரிப்பேர் ஆனாலும் சரி, ஓடலைன்னா கூட அது ஓட வைக்கிறது அதெல்லாம் சாமே பண்ணிடுவாங்க. இப்போ என் கையில் நீங்கள் பார்க்குறீங்களே, இது கோஸ்டர். இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காது. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஆன்ட்டி இருக்காங்க. அவங்களுடைய அண்ணன் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு எங்கள் ஆன்ட்டிக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கிளாஸ் அது இத்தனை வருஷமாக அவங்களும் பத்திரமா வச்சுட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெயின் போகும்போது பார்க்குறதே ஒரு வரம் தான் சொல்லணும். ஏன்னா பக்கத்தில் இருந்ததால் தான் நம்மளால் பார்க்க முடியும். எத்தனை வாட்டி நம்ம அந்த ட்ரெயினில் பயணம் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு இடத்துலேருந்து அந்த ட்ரெயினை நம்மளுக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்காது. அந்த சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு மெமரியாக சேர்த்து வச்ச ஒரு இடம். சூப்பராக இருக்குல்ல? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டொனேஷன் வீடியோ யார் கொடுக்குறான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அக்கா நிர்மலா அக்கா தான் இன்னைக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. நம்ம போய் எப்பவுமே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சாலை ஓரம் இருக்கிற மக்கள் அங்கே தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இதாக இப்போ கொடுக்க போகிறோம் சாப்பாடு. தேடி சென்ற அன்பெல்லாம் தனியாளாய் தவிக்க விட்டு செல்ல உடைந்து போன என்னை உருவாக்கியது உன்னதரின் அன்பு மட்டுமே இயேசு. ஏன் நம்ம அக்காவுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ண வந்திருக்கோம். அடுத்த மாதத்துலேருந்து நானே செஞ்சிடுறேன் அப்படின்ட்டு. சாம்பார் சாதம், தக்காளி சாதம். அக்கா தேங்க்யூ. இன்னைக்கு அக்கா மாதம் மாதம் அக்கா செய்வாங்க இது மாதிரி. வாங்க வாங்க. மரத்துல இருந்து பறிச்ச காயிலாக்கா. தேங்க்யூ. அங்க பாருங்க மரம் இருக்குல்ல, அங்க இருந்து பறிச்சாங்க போட்டோம். அருமையா இருக்கலாமா வராங்க. இப்போ இவ்வளோ பெரிய செவுரு பார்க்குறீங்களே, இது எங்களுடைய ஸ்கூல் செவுரு. இப்போ நாங்கள் எல்லாருமே இப்போ ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். இப்போ எதிரில் ஒரு தாடி வச்ச அங்கிள் பார்க்குறீங்களா, அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நான் அப்புறமா சொல்கிறேன். நாங்கள் அங்கிளுக்கு எப்படிடா
சாப்பாடு எப்பயுமே நாங்கள் டொனேஷன் கொண்டு போகும்போது அங்கிளை பார்த்து கொடுத்துருவோம். ஆனால் இந்த வாட்டி அக்காவை கூட்டிகிட்டு நம்ம போகிறனால டேரெக்டாக நம்ம ஹாஸ்டலில் போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஆனால் அந்த வழியாக அங்கிள் வந்து நடந்து போயிட்டு இருந்தார். பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்புறமா அக்கா அவங்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, அங்கிளுக்கும் வந்து நாங்கள் கொடுத்தோம். இப்போ வந்து வாட்டர் பாட்டில், அதுக்கு அடுத்தது மீல் மேக்கர் பிரிஞ்சி, வெங்காய பச்சடி, அதுதான் இன்றைக்கி வந்து சாப்பாடு. கிட்டத்தட்ட 25 பேருக்கு. இந்த ஹாஸ்டல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் மெயின் கேட் அங்கே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நடத்துது. சாலை ஓரமாக இருக்கிறாங்களா, அவங்க வந்து வீடு வாசல் இல்லாதவங்க அங்கே போய் தங்கிக்கலாம் அந்த ஹாஸ்டலில். பசங்க இல்லாதவங்களும் ரொம்ப முதிர் வயதாக இருக்கிறவங்களும் அங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க. அது வந்து ஒரு காப்பகம். அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இப்போ வந்து சாப்பாடு கொடுத்தோம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொம்பாயிலேருந்து வந்த ஸ்நாக்ஸ். அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். எங்கள் அத்தை வந்து பம்பாய்க்கு போயிட்டு வந்தாங்க. பம்பாயில் எங்கள் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பவித்ரான்ட்டு. அவங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது அத்தை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அதான் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய சைக்கிள் வந்து ரெடி பண்ணியாச்சு. அந்த சைக்கிள் ரெடி பண்ண பிறகு நான் 2 பேருக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தேன். அதை தான் நீங்கள் பார்த்தீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷன். உயர்கல்வியே எங்கள் இலக்குன்ட்டு கவர்மெண்ட் வந்து கல்வித்துறை மூலமாக பசங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ் போகணுன்னா என்னென்ன பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுக்கணும், என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 காலேஜ்லேருந்து வர வச்சு அவங்களுக்கு வந்து அறிவுரை சொன்னாங்க. அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. உங்களில் கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்படி தான் வச்சுருக்கேன். வெறும் மியூசிக்காக போட்டு நாங்கள் பேசுகிறது எல்லாமே கட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு சின்ன ரீகப் மாதிரி உங்களுக்கு இது வீடியோ காட்டிடுறேன். இது வந்து நாங்கள் படித்த ஸ்கூல், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நாங்கள் படித்த ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் நாங்கள் வந்து போயிட்டு நாங்கள் எங்களோட பேட்ச் பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணி கலெக்ட் பண்ணி பசங்களுக்கு அங்கே ஸ்கூல் 1st, 2nd, 3rd, 10th அண்டு 12th கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். 2 இதுலேயும் 10th-லேயும் +2-லேயும். 10th ஒரு 3 பேர், +2 ஒரு 3 பேர். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 10th வந்து 4 பேர் அப்படி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 12th வந்து பார்த்திங்கன்னா 4 பேர். அதனால் இந்த வாட்டி 7 பேராக இருந்தாங்க. அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 5000, செகண்ட் ப்ரைஸ் வந்து 3000, தேர்ட் ப்ரைஸ் வந்துட்டு 2000 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மணியை கலெக்ட் பண்ணி கொடுப்போம். இது நாங்கள் ஒருத்தராக செய்கிறது கிடையாது, என்னோடய பேட்ச்சு ஒரு கும்பல் அது வந்து செய்கிறாங்க. அதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நான் வந்து போடும்போது அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்கூலை எப்போயும் மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் படித்த ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலை சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் கண்டிப்பாக நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலுக்காக போய் எதுவுமே செய்ய தேவையில்ல. ஏன்னா அந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கறந்துட்டு தான் உங்களுக்கு சொல்லித்தருது. அதனால் நீங்கள் ஏதோ செய்ய வேண்டாங்கிறத நான் டேரெக்டாக சொல்லுவேன். அது வந்து சுற்றி வளைச்செல்லாம் சொல்லலை, டேரெக்டாகவே சொல்லுவேன். பட் உங்களோட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ அங்கே நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் இது கவர்மெண்ட் தான் நடத்துது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அங்கே வந்து நம்ம கூட படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸ்லாம் வந்து நம்ம கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டாங்க. எல்லாமே நம்மள மாதிரி மிடில் கிளாஸும் இல்லாதப்பட்ட பசங்க தான் வந்து படிப்பாங்க. அதனால் அந்த ஸ்கூலுக்குலாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து போங்க. அப்புறம் ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறேன்னு பார்த்து சொன்னேன்ல, அந்த ஸ்டோரி இப்போ நான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபுட் டொனேஷன் கொடுத்துருப்போம். அது ஃபுட் டொனேஷனில் ஒரு அங்கிள் ரோட்டில் நின்றுருப்பார். அவர்கிட்ட போய் க்ளோரி கொடுத்துட்டு வந்திருக்கோம். வழக்கமாக பார்த்திங்கன்னா அவர் வந்து அருள் நகர் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அவர் வந்து தர்மம் எடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது சொல்லவே நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. பட்டு இருந்தாலும் அவர் அப்படி தான். ஏன் அவரை மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன், எத்தனோ பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால், அவர் கொஞ்சம் சாதாரண ஆள் கிடையாது. அவர் நல்ல ஒரு சொத்து இருக்கிற ஆள். இப்போ கூட அவர் பேரில் நிறைய சொத்து இருக்குது. அவர் இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு இங்கே சுற்றிட்டுருக்காரு. காரணம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே தான், வேறு யாரும் வெளியே இருந்தெல்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நடக்கிற சின்ன சின்ன கதைகள். இந்த கதையெல்லாம் எல்லா ஏரியாலையும் இதுமாரி கதைகள் நிறைய இருக்குது. அதில் என்ன ரொம்ப பாதித்த கதை இது. ஏன்னா ஒய்ஃப் தான் நினைக்கிறேன். என்னோடய ஒய்ஃபே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ சொல்லுவாங்க சம்திங், இந்த சோனியம் அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் அவர் நல்ல ஒரு மனுஷன். இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு 5 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா நின்று எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் அவர். பார்ப்போம், ஆண்டவர் அவங்களுக்குலாம் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தாங்குறோமே, அது மாதிரி எப்பாவது ஒரு வாட்டி தான். அதுவும் நான் வந்து தினமும் போய்ட்டு அவருக்கு ஒன்றுமே கொடுக்க போகிறது. எப்பாவது அந்த போனோன்னா
எங்களால் முடிஞ்சு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வருவோம். இதுமாதிரி ஃபுட் டொனேஷன் போனால் கண்டிப்பாக அவரை மறக்காமல் நம்ம வந்து அவருக்கு எதனா கொடுத்துட்டு வருவோம். இது போல் நம்ம ஏரியாவை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இவர் தான் அப்படின்னு நான் சொல்லலை, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. உண்மையாகவே அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மட்டும் இல்லை, அவங்களாம் பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் குடும்பமே சில பேரை பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பழி வாங்கியிருக்கோம். அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கதை இருக்கும். அப்படி ஒரு கதை தான் அவரோட கதை. இதை நான் ரொம்ப உங்களுக்கு சுருக்கமாக மேலோட்டமாக சொன்னேன். உண்மையான ஸ்டோரிலாம் சொன்னேன்னா உங்களுக்கு யூடியூப்காரனே என்னை போட்டு பொழந்துருவான். ஓகேங்களா? வரேன். பாய்.